ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு பல மாற்றங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. எப்படின்னா 3 முக்கியமான கிரக பயிற்சிகள் 2025ல நடக்க போகுது. 2025ல வருட கிரகங்கள்னு சொல்லப்படுற சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே நடக்க போகுது. 2024ல நல்லா இல்லாத ராசிகள் கூட 2025ல கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்களை பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனா 2025ல விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே குருவால கிடைச்சிட்டு இருக்கு. மற்ற கிரகங்களால கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமா சனியா வேலை செஞ்சுட்டு பல கஷ்டங்களை, பல அலைச்சல்களை, பல தடைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. தொழில் விஷயத்துல, மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே. அந்த சனி பயிற்சி மார்ச் இறுதியில, ஏப்ரல் முதல்ல உங்களுக்கு நடக்க போகிறது ஒரு பாசிட்டிவான ஒரு கிரக பயிற்சி தான். ஏன்னா சனி சாதகமற்ற 4ஆம் இடத்துல இருந்து, அதாவது அஷ்டம சனியில பாதி கஷ்டங்களை கொடுக்குற அளவுக்கு சனி ஒரு இடத்துல பொசிஷன் ஆயிருக்கார். அந்த சனி 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. உங்களுக்கு கண்டிப்பா சனியால நடக்கின்ற தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு விலகுகின்ற ஒரு அமைப்பா இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற சனியோட 5ஆம் இடத்துல இருக்கிற சனி ஓரளவுக்கு பரவாயில்லதான். என்ன கேட்டீங்கன்னா 5ஆம் இடம் குருவோட வீடா அமையுது. அந்த இடத்துல சனி போய் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். என்ன 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துல ஒரு பிரிவுகள் ஏற்படுற ஒரு சூழ்நிலை இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சுப பிரிவா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது குருவோட வீடு. மற்ற வீட்டுல 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படும். இப்ப ஒரு குழந்தைகள் வெளியூர்ல போய் தங்கி படிக்கிறது, வேலைக்காக வெளியூர் போறது, திருமணமாகி வெளியூர் போறது, இந்த மாதிரி சுப பிரிவுகளை உங்களுக்கு சனி கொடுப்பார் 5ஆம் இடத்துல இருந்து. இந்த மாதிரி மார்ச் மாத இறுதியிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட துவங்குது 2024க்கும் 2025க்கும். இந்த மாற்றங்களோடையே மே மாதம் வரைக்கும் வந்தீங்கன்னா அங்க குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. குரு ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து மிக நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கா. ராசியை குரு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சாதிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், மனசு லேசாகும், உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும். எல்லாமே போன மே மாதத்துல இருந்து 2024 மே மாதத்துல இருந்து குரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். இந்த நிகழ்வு மே மாதம் வரைக்கும் 2025 மே மாதம் வரைக்குமே கண்டினியூ ஆகுது. இப்ப 2025 மே மாதத்துல குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, குரு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்தை விட 8ஆம் இடம்ங்கிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு தான். ஆனா குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்தையும் சேர்த்து வலிமைப்படுத்துவார் இல்லையா. அதனால உங்களுடைய 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம் சொல்ற இடம், 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்துல இருந்து நேரடியா பாக்குறார். அதனால அந்த இடத்தை எல்லாம் வலுப்படுத்துறார். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு 12ஆம் இடத்தையும் பாக்குறது உங்களுக்கு என்னன்னா சுப விரயங்கள் ஏற்படுற அமைப்பு, நிறைய பயணங்கள் போகின்ற ஒரு அமைப்பு. அது நல்ல பயணமாவா இருக்கும். ஏன்னா சுற்றுலா போகிறது, வேலைக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி ஐடியால நீங்க இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு மே மாதத்துக்கு மேல நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய இளைஞர்களோட கனவு வெளியூர்ல ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிடாதா, வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு கனவாதான் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படுற ஒரு வருஷமா 2025 இருக்கும் கண்டிப்பா. குரு 8ல மறைகிறாரு, இது பொருளாதாரம் எல்லாம் முடங்கி போயிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. குரு 8ஆம் இடத்துல இருந்து நேரா தன வீட்டை தான் பாக்குறாரு. அதனால உங்களுக்கு பொருளாதாரத்தை அவ்வளவா முடக்க மாட்டார். ஆனால் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்த ஒரு பலன் கிடைக்காது. அதை விட கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குற குரு உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததா குரு 4ஆம் இடத்தையும் பாக்குறார். இது வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை கனவுகளையும் அழிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். இப்போ அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கனவு நிறைவேறும். வாகனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும், பைக் இல்லாதவங்க பைக் வாங்கணும், கார் இல்லாதவங்க கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு கனவுல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் இந்த வருடம் ஈடேறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என்ன அதை நீங்க சொந்த காசுல வாங்காம கடன் வாங்கி அதையெல்லாம் வாங்குற ஒரு நிலைமையை குரு ஏற்படுத்துவார்.
உங்களுடைய தாயோட உடல் நலத்தை சனி 4ஆம் இடத்துல இருந்து பயங்கரமா கெடுத்துட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இப்போ உங்களுக்கு மாறும். உங்களுடைய தாய் வந்து நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இன்னொரு கிரக பயிற்சியும் இருக்கு மே மாசத்துல. அது என்ன பண்ணும் உங்களுக்கு? அதுவும் ஒரு நல்ல கிரக பயிற்சியா தான் இருக்கு கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராகு 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில கெட்ட விஷயங்களை கொடுத்துட்டு தான் இருக்கார். ராகு கேது 11ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல பலன் இல்லை. இப்போ ராகு கேது பயிற்சியில ராகு 4ஆம் இடத்திற்கும் கேது 10ஆம் இடத்துக்கும் மாறப்போறார். 10ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து அவ்வளோ நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு மந்தமான பலன்கள் தான் தொழில் விஷயத்துல கொடுப்பார். ஆனா முழுசா கெடுக்க மாட்டார். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்ல, 4ஆம் இடத்துக்கு ராகு வந்தா நல்லதா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப 4ஆம் இடத்துக்கு ராகு வர்றது நல்ல விஷயம் இல்லதான். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உங்களுடைய உடல்நிலையை கெடுப்பார், மீண்டும் உங்களுடைய அம்மாவோட உடல்நிலையை கெடுப்பார், இதெல்லாம் செய்வார் தான். ஆனா இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் ஒரே நேரத்துல நடக்கிறதுனால ஒரு 4-5 நாள் தான் வித்தியாசம் நடக்கிறதுனால ராகு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறதுக்கு முன்னாலேயே 4 நாள் முன்னாலேயே குரு வந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய 4ஆம் இடத்தை பாக்குறதுனால இந்த 4ஆம் இடத்துல ராகு கொடுக்கறதுக்காக வர கெடு பலன்களை குரு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். குருவோட பார்வையை வாங்குற ராகு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடை மிக பெரியதா கட்டுற மாதிரி ஒரு பிளானை கொடுப்பார். ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, ஒரு சின்ன வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க கடையில போய் பார்த்து ஒரு பெரிய வாகனத்து மேல உங்களுக்கு ஆசை வரக்கூடிய அளவுல ராகு வைப்பார். ராகு எப்பவுமே 4ஆம் இடத்துல குருவோட பார்வையில இருக்கும்போது வீடு வாகனம் விஷயத்துல பிரம்மாண்டமான ஒரு கனவை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதை உங்களுக்கு செயல்படுத்தியும் தருவார். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு வந்து கடன்களை எல்லாம் கொடுக்குற சூழ்நிலையில இருக்கார் இல்லையா. இதெல்லாம் லோன் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து ராகு உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதை நீங்க செயல்படுத்தவும் முடியும். அதனால ராகு கேது பயிற்சியால உங்களுக்கு எந்த கெடுதலும் வரப்போறது இல்லை. இந்த மாதிரி 2025ஆம் வருடம் 2024 விட பெட்டரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு, ஏன்னா குருவோட பார்வை 2024 2025 பாதி வரைக்குமே இருக்கு. அதனால 2025 மே மாதத்துக்கு மேல முதல் பாதி அளவுல இல்லாம கொஞ்சம் ஒரு மாற்றமான சூழ்நிலை தான் 2025 பிற்பகுதி உங்களுக்கு கொடுக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 2025 நீங்க தாராளமா உற்சாகமாகவே வரவேற்கலாம். பெரிய கெடுபலன்கள் தர மாதிரி எந்த கிரகமும் இல்லை. உங்களுடைய நார்மலான லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும், நல்ல பலன்களோடயே போயிட்டு இருக்கும். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.